ஹலோ ஆல், குட் அண்ட் டாக். இன்னைக்கு நம்ம வெக்சல் ப்ராப்போசிட்ஸியோன்னு பார்க்க போகிறோம். வெக்சல் ப்ராப்போசிட்ஸியோன் அப்படின்னா டூ-வே ப்ரப்போசிஷன்ஸ். டூ-வே ப்ரப்போசிஷன்ஸ் இல்லைனா சேஞ்சிங் ப்ரப்போசிஷன்ஸ். வெக்சலன் அப்படின்னா டு சேஞ்ச். வெக்சல் ப்ராப்போசிட்ஸியோனில் என்ன மாதிரி எல்லாம் ப்ரப்போசிஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். வெக்சல் ப்ராப்போசிஷனில் 9 ப்ரப்போசிஷன்ஸ் இருக்குது நமக்கு ஜெர்மனில். இந்த 9மே ஏன் சேஞ்சிங் ப்ரப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒன்று அது அக்குசாட்டிவ் எடுக்கும் இல்லைனா டேட்டிவ் எடுக்கும். எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இது எப்படி அக்குசாட்டிவ் எடுக்கும் எப்படி டேட்டிவ் எடுக்கும் அப்படின்னா, நம்ம 2 கொஸ்டின் கேட்கணும். ஒன்று வந்து வோ, இன்னொன்று வோஹின். வோ அப்படின்னா என்ன? எங்க. அண்ட் வோஹின் அப்படின்னா எங்க? வேர் டு. வோஹின் மீன்ஸ் வேர் டு. ஸோ வோ அப்படின்னா அதை ஆன்சர் பண்ணுச்சுன்னா தட்ஸ் தி டாட்டிவ். அண்ட் வோஹின் அப்படின்னு ஆன்சர் பண்ணுச்சுன்னா அது அக்குசாட்டிவ். எங்க இருக்கோன்னு சொன்னா அது டாட்டிவ், எங்க போறோம் அப்படின்னு சொன்னா அது அக்குசாட்டிவ். ஸோ இதை நம்ம ஜெர்மன்ல சொல்லணும் அப்படின்னா, டாட்டிவ் வில் சிக்னிஃபை ஸ்டேஜ், அதாவது ஸ்டேஹன், ஸ்டாண்டர்ட் ஆர்ட் இல்லைன்னா பொசிஷன். ஸ்டாண்டர்ட் இல்லை பொசிஷன் சொல்லுச்சுன்னா அது டாட்டிவ். அண்ட் அக்குசாட்டிவ் அப்படிங்கிறது அக்சியோன் ஆர்டர் ரிஷ்டோ. ஆக்சியோன் ஆர்டர் ரிஷ்டோ. மூமெண்ட் ஏதாவது இருந்தது இல்லை டைரக்ஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நம்ம அக்குசாட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரப்போசிஷன்ஸ் இந்த ரெண்டுத்துல எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணதோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற நவுன் அந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எடுத்துக்கும். இப்போ டாட்டிவ் ப்ரப்போசிஷனா இருந்துச்சுன்னா அது பக்கத்துல இருக்கிற நவுன் டாட்டிவோட ஆர்டிக்கல் எடுத்துக்கும். அண்ட் அந்த வெக்சல் ப்ரப்போசிஷன் அக்குசாட்டிவா இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிற நவுன் அக்குசாட்டிவோட ஆர்டிக்கல் எடுத்துக்கும். ஸோ இப்போ ப்ரப்போசிஷன்ஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ரப்போசிஷன் இன். இன் அப்படின்னா நம்மளோட இங்கிலீஷ் எண் தான், அதே இன் அப்படின்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் ஒன், இஷ் பின் இம் பியூரோ. இஷ் பின் இம் பியூரோ. இஷ் பின் இம் பியூரோ அப்படின்னா ஐ எம் இன் தி ஆஃபீஸ். ஐ எம் இன் தி ஆஃபீஸ். ஸோ ஐ எம் இன் தி ஆஃபீஸ். ஸோ இந்த இடத்துல இது எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது? டாட்டிவ். ஸோ டாட்டிவ் அப்படின்னு ஆன்சர் பண்றதுனால இன் பிளஸ் தஸ் பியூரோ, அந்த தஸ் வந்து இன் டாட்டிவ்ங்கிறதுனால thus them-ஆ மாறிடும். in plus them will become im bureau. im bureau. So sentence ish bin im bureau. So im ஓட மீனிங் in plus them. நான் ஆஃபீஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக. இதே சென்டென்ஸ் ஒரு அக்குசாட்டிவ் மோட்ல பார்க்கலாம். ஸோ இஷ் கேஹ இன்ஸ் பியூரோ. இஷ் கேஹ இன்ஸ் பியூரோ. ஐ ஆம் கோயிங் to the office. I am going to the office. So in இந்த இடத்துல ஒரு மூமெண்ட் டெனோட் பண்ணுது, நான் ஆஃபீஸ்க்கு போறேன் அப்படின்னு. அதனால இன் இங்க அக்குசாட்டிவ் எடுத்துக்கும். அண்ட் பியூரோட ஆர்டிகல் தஸ். அக்குசாட்டிவ்ல தஸ்ஸா தான் இருக்கும். ஸோ இன் பிளஸ் தஸ் இன்ஸ் அப்படின்னு மாறும். இஷ் கேஹ இன்ஸ் பியூரோ. இஷ் கேஹ இன்ஸ் பியூரோ. ஐ எம் கோயிங் டு த ஆஃபீஸ். நான் ஆஃபீஸுக்கு போறேன். ஒரு மூமெண்ட் டினோட் பண்றதுனால இது அக்குசாட்டிவ். இந்த ப்ரப்போசிஷன்ல நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏர் வார்டட் எட்ஸ்ட் இம் பியூரோ. ஏர் வார்டட் எட்ஸ்ட் இம் பியூரோ. ஸோ ஹீ இஸ் வெயிட்டிங் இன் த ஆஃபீஸ். ஹீ இஸ் வெயிட்டிங் இன் த ஆஃபீஸ். அவன் எங்க இருக்கான்? ஆஃபீஸ்ல இருக்கான். ஸோ ஏர் வார்டட் எட்ஸ்ட் இம் பியூரோ. நவ் ஹீ இஸ் இன் தி ஆஃபீஸ். ஓகே, ஸோ இதுலேயும் பியூரோ thus bureau and in plus thus வந்து டாட்டிவ்ல டெம்மா மாறுங்கிறதுனால in plus them im அப்படின்னு மாறும். So erwartet jetzt im Büro. And second one, die Frau geht ins Café. Die Frau geht ins Café. The woman is going into the coffee shop. The woman is going into the coffee shop. ஸோ தாஸ் கெஃபே அண்ட் இந்த இடத்துல அக்குசாட்டிவ். ஏன்னா மூமெண்ட் இருக்கு, அவங்க காஃபி ஷாப்குள்ள போறாங்க அப்படின்னு சொல்றதுனால இன் பிளஸ் தஸ் இன்ஸ் அப்படின்னு மாறும். தி ஃப்ரவ் கேட் இன்ஸ் கஃபே. த விமன் இஸ் கோயிங் இன் டு தி காஃபி ஷாப். ஸோ இன் ப்ரப்போசிஷன் அவ்வளோதான். எங்க இருக்கோம் அப்படின்னா அது டாட்டிவ் எடுத்துக்கும். அண்ட் எங்க போறோம் அப்படின்னு சொன்னா அது அக்குசாட்டிவ் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் ப்ரப்போசிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அவுஃப். அவுஃப். அவுஃப் அப்படின்னா ஆன். அவுஃப் அப்படின்னா ஆன். இப்போ அவுஃப்ல எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ich stelle die Tasse auf den Tisch. Ich stelle die Tasse auf den Tisch. Stellen அப்படின்னா to put down. So ich stelle die Tasse auf den Tisch. I am putting the mug on the table. I am putting the mug on the table. நான் மக்க
டேபிள் மேல வைக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு ஆக்ஷனை டெனோட் பண்றதுனால இது அக்குசாட்டிவ். ஸோ அதனால auf வருதுன்னா பக்கத்துல இருக்கிற der Tisch auf அக்குசாட்டிவ்ங்கிறதுனால den Tisch அப்படின்னு மாறிடும். Ich stelle die Tasse auf den Tisch. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் டெனோட் பண்றதுனால auf அக்குசாட்டிவ், auf அக்குசாட்டிவ்ங்கிறதுனால der Tisch den Tisch அப்படின்னு மாறிடும். ஸோ நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். Ich stelle die Tasse auf den Tisch. இதுலயே dative case எப்படி வரும்னு பார்க்கலாம். Die Tasse steht auf dem Tisch. Die Tasse steht auf dem Tisch. The mug is on the table. The mug is on the table. ஸோ இந்த இடத்துல மக்கு டேபிள் மேலே இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ எங்க இருக்கு அப்படின்ற கொஸ்டினுக்கு தான் இதை ஆன்சர் பண்ணுது. ஸோ இது வந்து டாட்டிவா எடுத்துக்கும். ஸோ auf இந்த இடத்துல டாட்டிவ்ங்கிறதுனால der Tisch dem Tisch அப்படின்னு மாறும். ஸோ எக்ஸாம்பிள் அகேன், die Tasse steht auf dem Tisch. The mug is on the table. The mug is on the table. இதே ப்ரப்போசிஷன்ல நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். geht auf einen Berg. Geht auf einen Berg. So he goes on the mountain. He goes on the mountain. So auf அப்படின்னு வருது. இந்த இடத்துல auf வெக்சல் ப்ராப்போசிஷன். ஸோ நம்ம டிசைட் பண்ணணும் இது அக்குசாட்டிவா டாட்டிவா அப்படின்னு. ஆனால் வேர்ப் பார்த்தீங்கன்னா கேட் அப்படின்னு இருக்கு. ஸோ ஹி இஸ் கோயிங் ஆன் த மவுண்டன். ஒரு மூமெண்ட் இதில் இருக்கு, ஒரு டைரக்ஷன் இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த auf ஒரு அக்குசாட்டிவ் எடுத்துக்கும். ஸோ der Berg einen Berg அப்படின்னு மாறும். ஸோ geht auf einen Berg. He goes on the mountain. He goes on the mountain. இதுலயே டாட்டிவ் கேஸ் எப்படி வரும்? steht auf einem Berg. Steht auf einem Berg. He is on the mountain. He is on the mountain. ஸோ அவன் எங்க இருக்கான்? அவன் மவுண்டன் மேல இருக்கான். ஸோ இந்த இடத்துல ஒரு மூமெண்ட் கிடையாது, ஒரு பொசிஷன், ஒரு ஸ்டாண்ட் ஆஃப்ட தான் குறிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இந்த auf ஒரு டாட்டிவ் ப்ரிப்போசிஷன் மாதிரி மாறும். ஸோ பர்கோட ஆர்டிக்கல் einem Berg அப்படின்னு மாறும். steht auf einem Berg. He is on the mountain.